வணக்கம் அன்புள்ள நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் 2025 தமிழ் புத்தாண்டான விசுவாவசு ஆண்டில் மீனம் ராசியினருக்கு என்னென்ன மாற்றங்கள் காத்திருக்கின்றன என்பதை பற்றி விரிவாக பேசப்போகிறோம். மீனம் ராசியினர் மிகவும் உணர்ச்சிவசமானவர்கள், கலை மற்றும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவர்கள். இவர்களின் இரக்கமுள்ள மனம் மற்றும் பிறருக்கு உதவும் பண்பு இவர்களை அனைவரிடமும் பிரபலமாக்குகிறது. 2025 ஆண்டில் இவர்களின் ஜீவிதத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்பதை இப்போது பார்க்கலாம். 2025 ஆண்டில் மீனம் ராசியினரின் குடும்ப வாழ்க்கை மிகவும் இணக்கமாக இருக்கும். ராகு 12வது இல்லத்தில் இருப்பதால் குடும்பத்தில் சில மர்மமான விஷயங்கள் வெளியாகும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே நல்ல புரிதல் இருக்கும். குறிப்பாக பெற்றோருடனான உறவு மேலும் பலப்படும். குடும்பத்தில் சில புதிய மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புள்ளது. குழந்தைகளுடனான உறவு மிகவும் இனிமையாக இருக்கும். வணிகத்தில் ஈடுபட்டுள்ள மீனம் ராசியினருக்கு 2025 ஆண்டு சில சவால்களை கொண்டுவரும். கேது 6வது இல்லத்தில் இருப்பதால் போட்டிகள் மற்றும் எதிரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆனால் குரு 4வது இல்லத்தில் இருப்பதால் நீங்கள் இந்த சவால்களை சமாளிக்கும் திறன் பெறுவீர்கள். புதிய வணிக கூட்டு பங்காளர்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன. வேலைக்காரர்களுக்கு புதிய திட்டங்கள் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் சனி 1வது இல்லத்தில் இருப்பதால் உழைப்பு அதிகமாக இருக்கும். 2025 ஆண்டில் மீனம் ராசியினரின் நிதிநிலை மிதமானதாக இருக்கும். ராகு 12வது இல்லத்தில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். குறிப்பாக மருத்துவம் அல்லது பயணத்திற்காக செலவுகள் ஏற்படலாம். ஆனால் குரு 4வது இல்லத்தில் இருப்பதால் நிலம் அல்லது வீடு தொடர்பான முதலீடுகள் லாபத்தை தரும். சனியின் தாக்கம் காரணமாக பணத்தை மிகவும் கவனமாக செலவழிக்க வேண்டும். 2025 ஆண்டில் மீனம் ராசியினரின் ஆரோக்கியம் சராசரியாக இருக்கும். கேது 6வது இல்லத்தில் இருப்பதால் சிறிய ஆரோக்கிய பிரச்சினைகள் ஏற்படலாம். குறிப்பாக வயிறு தொடர்பான பிரச்சினைகள் அல்லது தலைவலி ஏற்படும். சனி 1வது இல்லத்தில் இருப்பதால் மன அழுத்தம் அதிகரிக்கும். எனவே தினமும் யோகா அல்லது மெடிடேஷன் செய்வது நல்லது. உடல் உழைப்பு மற்றும் சரியான உணவு பழக்கம் முக்கியம். குழந்தைகளுடனான உறவு 2025 ஆண்டில் மிகவும் இனிமையாக இருக்கும். குரு 4வது இல்லத்தில் இருப்பதால் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். குழந்தைகளின் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவது குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். 2025 ஆண்டில் மீனம் ராசியினருக்கு பயண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ராகு 12வது இல்லத்தில் இருப்பதால் வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிக்கும். இந்த பயணங்கள் வேலை அல்லது ஆன்மீக காரணங்களுக்காக இருக்கலாம். பயணத்தின் போது செலவுகள் அதிகமாக இருக்கும் என்பதால் பட்ஜெட் பிளான் மிகவும் முக்கியம். 2025 ஆண்டு மீனம் ராசியினருக்கு சில சவால்களை கொண்டுவரும். ஆனால் குரு மற்றும் சனியின் நல்ல தாக்கம் காரணமாக இந்த சவால்களை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு இருக்கும். குடும்ப வாழ்க்கை மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். நிதிநிலை மிதமானதாக இருப்பதால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். பயண வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் அவற்றை பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.